இப்போ எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற ஒரு காயில் கோவக்காயும் ஆடா இருக்குது. இது ஹார்ட்டுக்கு நல்லது, பிபி லெவலை கண்ட்ரோலில் வைக்கும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சு இதை சமையலில் சேர்த்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கோவக்காய் ஃப்ரை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் பண்ணுற ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கோவக்காயை மெல்லிசா கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி 1-2 இடித்த சோம்பும் இடித்த பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு சின்ன தக்காளி பழமாக அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச கோவக்காய் அதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கோவக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். முதல்ல மசால் தேவையான உப்பு தான் போட்டோம். இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா காய் ஓரளவு வெந்திருக்குது. இப்போ இதோட விருப்பப்பட்டால் கொஞ்சமாக 65 மசாலா ஆட் பண்ணி மூடி வச்சு 5 மினிட்ஸில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா சூப்பராக கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிரும். நான் எண்ணெயிலே தான் வதக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் தண்ணி தெளிச்சு கூட வேக வைக்கலாம்.